வணக்கம். ஜனவரி 17ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸில் S&P 500 ஃப்ளாட்டாக இருந்தது. நாஸ்டாக் 0.8% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். 2024 சைனாவுடைய எக்கனாமி வளர்ச்சி 5% இருந்திருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க வைத்திருந்த இலக்கே கிட்டத்தட்ட 5% தான். ஸோ அதை எட்டி இருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதே போல் அண்மையில் நிறைய ஸ்டிமுலஸ் அறிவிக்கப்பட்டிருந்தது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்ட்டரில் 5.4% வளர்ச்சியை பார்த்துருக்கு சைனாவுடைய எக்கனாமி. 2023 5.2% இருந்தது. டென்டா வாட்டர் IPO குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் ₹279, அப்பர் பேண்ட் ₹294. ஜனவரி 22ஆம் தேதி IPO ஓப்பன் ஆகுது. 24ஆம் தேதி முடிவுக்கு வருது. அனைத்துமே ஃப்ரெஷ் இஷ்யூவாகத்தான் வருது. 75 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் ₹220.5 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுற முயற்சியில் இருக்கிறாங்க டென்டா வாட்டர். வாரி ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 24. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹360 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹53 கோடி, இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. EMS லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. டெல்டா பல்க் ஷிப்பிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து ₹105 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. டாடா சன்ஸ் லிஸ்டிங் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. லிஸ்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் டாடா சன்ஸ் முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். ஆனால் RBIயோடைய விதிப்படி அவங்க கட்டாயமாக லிஸ்டிங் பண்ணி ஆக வேண்டும் இந்த காலகட்டத்துக்குள்ளன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்கன்னா, RBI கிட்ட டாடா சன்ஸ் லிஸ்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அது பரிசீலனையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெட்ரோ பிரான்ச் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. ₹95 கோடி, இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ரெவென்யூ கன்சாலிடேட்டட் பேசிஸில் ₹703 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் லிமிடெட் இன்னைக்கு கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஒடிசா லிஃப்ட் இரிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து 2 கான்ட்ராக்ட். ஒட்டுமொத்த மதிப்பு ₹10.86 கோடி. BSEக்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹6000. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். பர்ன்ஸ்டைன் இன்ஃபோசிஸ்க்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2330 ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவலிருந்து 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டுக்கு பிறகு தான் வேறு எந்தெந்த புரோக்கிங் கம்பெனிஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி இன்ஃபோசிஸ்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2150. ஜெஃப்ரீஸ் இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2250. HSBC இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ₹2120. நொமுரா இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2220. HDFC லைஃப் இன்சூரன்ஸுடைய ரேட்டிங்கை நொமுரா அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரல் இருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஜூபிலண்ட் ஃபார்மோவா தற்போது அப்டேட் இருக்கு. USA மேரிலாண்டில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் அதை வைத்துட்டு இருக்காங்க. 5 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜூபிலண்ட் ஃபார்மோவா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு CLSA அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1650. மார்கன் ஸ்டான்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1662. ஜெஃப்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ₹1660. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்பு வந்து 2 அப்டேட் இருக்குது. இரண்டுமே கான்ட்ராக்ட் சம்பந்தமானது. ஹெச்டி மீடியா கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. என்ன தொகைக்கு என்ன காலளவு தகவல் வெளியிடலை. அதே போல் நியூரோக்லியா ஹெல்த் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. என்ன மதிப்பு என்ன காலளவு அந்த தகவலை கம்பெனி வெளியிடலை. பஜாஜ் ஹெல்த் கேர் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்குது. மெக்னீசியம் எல் திரோனேட் இந்தியாவில் அவங்க விநியோகம் செய்வதற்கு திரோனேட் எல்எல்சி கிட்ட இருந்து அந்த உரிமத்தை வாங்கியிருக்கிறாங்க பஜாஜ் ஹெல்த் கேர். பிரபுதாஸ் லீலாதர் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. நைக்காக்கு பை ரேட்டிங் டார்கெட் 191, ஸ்டாப் லாஸ் 170. ஆர்இசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 560, ஸ்டாப் லாஸ் 450. சிஜி பவருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 707, ஸ்டாப் லாஸ் 600. ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 177, ஸ்டாப் லாஸ் 128. டெக் மஹிந்திரா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு ஜனவரி 17 வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. Q3 இது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 103% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 17% விழும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ரெவென்யூ ஃபிளாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின்ஸும் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஃபிளாட்டாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2024 எஃபிஐ அதிகமாக ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற சில ஸ்டாக்ஸுடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 27 மிட் கேப் ஸ்டாக்ஸில் 5% மேலே அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 2024. அதில் சில ஸ்டாக்ஸ் அதே ஆர்டரில் பார்க்கலாம். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அதில் 13% அதிகரிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டேக். சென்சரா இன்ஜினியரிங்கில் 9.5% உயர்த்தி இருக்கிறாங்க. ப்ரீகால் 9.4% உயர்த்தி இருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸில் 7.8%, டேட்டா பேட்டர்ன்ஸில் 7.3%, யார்தாத் ஹாஸ்பிட்டலில் 7.2% உயர்த்தி இருக்கிறாங்க. இதை தவிர டெக்னோ எலக்ட்ரிக், மேன்கைண்ட் ஃபார்மா, டிப்ஸ் மியூசிக், டெலிவரி மற்றும் ஆர்கேன் கெமிக்கல் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 2024. ஆக்சிஸ் பேங்க்குக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. முந்தின க்ளோஸ் 1040 இருந்திருக்கு. HSBC ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 1350, புது டார்கெட் 1170. ஜெஃப்ரீஸ் ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1400 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1300. CLSA ஆக்சிஸ் பேங்க்குக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1400. தற்போதைய லெவலில் இருந்து 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இண்டஸ் டவர்ஸ்க்கு CLSA அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங்கை அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 575. நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 62% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க CLSA. CE இன்ஃபோ சிஸ்டம்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. குவால்காமுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. குவால்காம் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. என்ன தொகை என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஜனவரி 15 ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 4.2% கிட்டத்தட்ட 3% குறைச்சிருக்கிறாங்க. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. இன்ஃபோசிஸ் 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கும் 6% விழுந்திருக்கு. LTI மைண்ட்ரி 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. ஆவல்ஸ் இந்தியா 4% அதிகரித்தது. வாரி ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் 7% விழுந்திருக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.